ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். தி ரேடியோ ஃபெஸ்டிவலின் முதல் SDG ஃபெலோஷிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வானொலி தொடரை இணைந்து வழங்குவோர் யுனெஸ்கோ, செம்கா மற்றும் ஸ்மார்ட் NGO. நமது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பும் எந்த நிகழ்ச்சியும் UN SDG 17 என்னும் 17 வகையான வளம் குன்றா வளர்ச்சி கொள்கைகளை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக SDG 2 என்பது பசியை ஒழித்தல், பட்டினியை விரட்டுதல் போன்ற நோக்கங்களையும், SDG 4 என்பது தரமான கல்வி மற்றும் சம வாய்ப்புள்ள சமத்துவமான கல்வி போன்ற நோக்கங்களையும், SDG 6 என்பது தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற நோக்கங்களையும் முன்னிறுத்துவதாக அமையும். அந்த வகையில் இந்த கற்பனை தொடரானது மேற்கூறியது போல 17 SDGகளில் பொருத்தமான SDGகளை விளக்கும் வகையில் அமையும். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் கதையோட்டத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமான SDGகளின் நோக்கங்களையும் இலக்குகளையும் வலியுறுத்துவதாக அமையும். இந்த வார அத்தியாயத்தின் தொடர்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகளின் 4வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி, அநீதிக்குள் நீதி. இந்த அத்தியாயத்தில் நுண்ணறிவு என்கின்ற டிஜிட்டல் லிட்ரசி அறியாத மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் டவுன்ஹால் பகுதியில் அமைந்துள்ள கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் தான் கண்டதையும் அனுபவப்பட்டதையும் தன் புதிய நபருடன் இணைந்து நமக்கு பகிரும் செய்தியை இந்த பதிவில் அறிவோம். அதற்கு முன் நாம் இதுவரை கேட்டறிந்த 3 அத்தியாயங்களின் விரைவான மறு ஒளிபரப்பு. ஹலோ, வணக்கம். VCR வானம்பாடி சமுதாய வானொலி. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் தராங்களாமா, எப்படிங்க சார்? நம்ம வானம்பாடி சமுதாய வானொலி மூலமாக இந்த பதிவை கேட்கிற எல்லாருக்கும் PM ஸ்வான் நிதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலமா 10,000 ரூபாய் நமக்கு கடனா கொடுக்கறாங்க. என் பேர் தங்கமணிங்க. இந்த லோனுங்கிறது இந்த கவர்மெண்ட்ல அறிவிச்சு 1 மாசம் கழிச்சு தாங்க எனக்கே தெரிஞ்சு. உங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப 10,000 வந்துருச்சுங்க. அன்னைக்கு சாயங்காலமே 10,000 வந்துருச்சு. அவரு சொன்ன மாதிரி கார்பரேஷன் ஆபீஸ் போனாதாங்க எல்லாம் தெரியும். இந்த வாரமே போய் கேக்குறேங்க. இந்த வார அத்தியாயத்தின் தொடர்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகளின் 4வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி, அநீதிக்குள் நீதி. ஸ்ருதி, அந்த நோட் புக் எடுங்க. அன்னோன் லேண்ட்லைன் நம்பர் இருந்து கால் வருது. கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓ, ஓகே சார். ஒரே நிமிஷம். ரெடி சார், போலாம். உங்க மொபைல் சைலண்ட்ல போட்டுருங்க. போட்டாச்சு சார். வணக்கம், வானம்பாடி சமுதாய வானொலி. மனோகர் சாருங்களா? மாறன் பேசுறேங்க. சொல்லுங்க மாறன் சார். இதானே லேண்ட்லைன் நம்பரா இருக்கு? அதுதாங்க, பேலன்ஸ் இல்லைங்கல்ல, அதனால ஒரு ரூபாய் பூத்துல இருந்து கூப்பிடுறேங்க. டைம் முடிய போகுதுங்க. என்னோட மொபைல் நம்பருக்கு கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? உங்க நம்பருக்கு தானே? இப்பவே கூப்பிடுறேன். மனோகரன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. தெரியுதுங்க. நான் இப்ப டவுன் ஹால்ல மாநகராட்சி ஆபீஸுக்கு தாங்க வந்திருக்கிறேன். ஓ, இன்னைக்கு அங்க போனீங்களா? இன்னைக்கு இல்லைங்க, 3 நாளா வந்துட்டு இருக்கேங்க. ஓ, அப்படியா? நம்ம பேசின அடுத்த நாளே போயிட்டீங்க இல்ல? ஆமாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், போட்டோ, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அப்புறம் அந்த பாசி சர்டிபிகேட் ஜெராக்ஸ்ங்க. சார், அது FSSAI. அதாங்க. அப்புறம் சார், லோன் கிடைச்சதுங்களா? ஏங்க சார், லோன் கிடைக்குதோ இல்லையோ 3 நாள்ல 400-500 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்பா, எப்படி அவ்வளவு செலவாச்சு? அது பெரிய கதைங்க சார். இன்னைக்கு உங்களை பார்க்க முடியுங்களா சார்? பாக்கலாங்களே. சரிங்க. அப்புறம் சார், என் கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த லோன் சார்ந்து நிறைய விவரம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரையும் கூப்பிட்டு வரலாங்களா? ஒரே நிமிஷங்க. ஸ்மிருதி, இன்னைக்கு மதியானம் ஏதாச்சும் ரெக்கார்டிங் இருக்குங்களா? இல்ல சார். அப்ப நீங்க மதியானம் சாப்பிட்டுட்டு 2:30க்கு வந்துருங்களேன். சரிங்க சார். மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் தன் புதிய கூட்டாளியுடன் வானம்பாடி சமுதாய வானொலி அமைந்திருக்கும் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்து வானொலி நிலைய இயக்குனரை சந்தித்தனர். வாங்க உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. சார் சாப்பிட்டு தான் வர சொன்னாங்க. ஓ, சரிங்க. இவரு கார்பரேஷன் ஆபீஸ்ல தான் சமைச்சாங்க. இத பத்தி ரேடியோல பேசணும்னு சொன்னாங்க. அதான் கூப்பிட்டு வந்தேன். என் பேரு மரிய திருச்செல்வங்க. இங்க ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம NGO மூலமா நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வரோம். ஓ, சரிங்க. சார் வாய்ஸ் பூத்ல இருக்காரு. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன்.
சார் அவங்க வந்திருக்காங்க. வாங்க சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்குங்க. இவருதான் நான் சொன்னவரு. ஹலோ சார், நான் மரிய திருச்செல்வம், என்ஜிஓ ஆக்டிவிஸ்ட். ஓ பரவாயில்ல சார். கோவிட்னால ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது இல்லைங்க. ஓ ஆமாமா, செகண்ட் வேவ் வரும்னு சொல்றாங்க. வருங்களா சார்? தெரியலீங்க. ஆனா நாங்க இந்த கை கழுவுதல், மாஸ்க் போடுறது, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்றது. அது இப்போ பிசிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்றாங்களே. அது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓ, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கிடைக்குதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிசெஃப் கூட ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஸ்மார்ட்னு ஒரு என்ஜிஓ, அவங்க கூட ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அவேர்னஸ் ஷோ பண்ணும்போது அவங்க ஒரு ஷேர் ஆஃப் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது நாங்க we are using for a good cause. மக்களுக்கு பே பண்ணுவோம், இல்லாட்டி ஈவென்ட் பண்ணுவோம். சிலது இன்ஸ்டிடியூஷனுக்கு நாங்க பே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மாறன் சார், என்னாச்சு போன விஷயம்? ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படியே அந்த எபிசோடையும் கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். கேட்கறவங்களுக்கு இது ஒரு புது அறிவா இருக்கு இல்லீங்களா? நம்ம பேசி அடுத்த நாள் ஆபீஸுக்கு டவுன் ஹால் போனங்க. அங்க போனா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை பக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணிக்க சொன்னாங்க. அவங்களும் 200 ரூபாய் கேட்டாங்க சார். நானும் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அதை திரும்பி கொண்டு போய் ஆபீஸ்கிட்ட கொடுத்தோம். அவரு சரி இன்னைக்கு வேண்டாம், கொரோனா டைம்ங்கிறதுனால அதிக கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் 2வது நாள் போய் நின்னோம்ங்க. 2வது நாள் போய் ஒரு வேலையும் நடக்கலைன்னு சொல்லிட்டு எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கும் போயிட்டு நின்னுட்டு அந்த இடத்துலதான் இவரை சந்திச்சோம்ங்க. சொல்றதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலீங்க. ஆக்சுவலி நம்ம கிட்ட எங்கிற அந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இல்ல இல்லீங்களா? அதை வாங்குறது தானே கார்பரேஷன் ஆபீஸ் கோயம்புத்தூர் டவுன் ஹாலுக்கு போக சொல்லிருந்தோம் இல்லீங்களா? அதுதான் சார் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னேன். சரிங்க ஐயா, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். நீங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எஃப்எம்ல போட்டுடலாம். சோ கேட்கறவங்களுக்கு இது ஒரு புது அறிவா இருக்கு இல்லீங்களா? சார், அவர் சொல்றத முழுசா கேளுங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணலாம், எஃப்எம்ல போடலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க நம்ம வானம்பாடி எஃப்எம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. கேட்டு இருக்கேன் சார். தண்ணி பிரச்சனை, சாக்கடை பிரச்சனைக்கு எல்லாம் போன் மூலியமா கால் பண்ணி சரி பண்றீங்க. அது பாராட்டக்கூடியது தாங்க. ஆனா இந்த விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு போன் கால்ல சரி பண்ண முடியாதுங்க சார். இல்ல புரியுது சார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம ஸ்டேஷன்ல வந்து யாராச்சும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், இந்த கிரீவியன்ஸ் பத்தி சொல்லும் போது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி சால்வ் பண்ணி அப்புறம் பிராட்காஸ்ட் பண்றது, அதுவும் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் a way we do. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தியும் எங்க என்ஜிஓ மூலமா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கறத பத்தியும் நான் சொல்றேன். என் பேரு மரிய திருச்செல்வம். நான் முரசு என்ஜிஓன்னு சொல்லி ஒரு பொதுநல அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாங்க பெரும்பான்மையான இந்த வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யற பீப்புளுக்காக தான் உதவி செஞ்சுட்டு வரோம். அந்த நேரத்துல தான் இந்த PM ஸ்வாநிதி திட்டம் பத்தி தெரிய வந்துச்சு. சரி, நம்ம என்ஜிஓ மூலமா எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இந்த லோனை அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு 200 பேர் பக்கம் ஃபார்ம் எழுதணும். ஃபர்ஸ்ட் குனியமுத்தூர்ல இருக்கிற கார்பரேஷன் ஆபீஸுக்கு போய் கேட்டோம். அதுக்கு அவங்க இப்போ இங்க எழுதுறது இல்லைங்க, டவுன் ஹால்ல இருக்கிற கார்பரேஷன் ஆபீஸ்ல தான் எழுதிட்டு இருக்காங்க, சோ அங்க போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு அங்க போய் கேட்டா அங்க வியாபாரிகள் சங்கம் மாறி ஒரு டீம் டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 ரூபாய் இல்ல ஒரு 200 ரூபாய்னு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காசு வாங்கி தான் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப போனாலும் இதே பதில தாங்க சொல்றாங்க. பேங்க்ல ஸ்டாஃப் இல்லைங்க, பேங்க்ல ஃபண்ட் இல்லைங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி கான்ட்ராக்ட் பேஸ்ல வர்றவங்களுக்கு தெரியும்? இவங்க எப்படி அந்த பதில சொல்லலாம்? ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் சொன்னா ஏத்துக்க முடியும். ஒரு சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்டாஃபா வேலை செய்யறவங்க இவங்க எந்த அதிகாரியையும் நேர்ல பார்த்தது கூட இல்ல. இவங்க இப்படியே இந்த பதில சொல்லியே 3 மாசமா இழுத்து அடிச்சிட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் இப்போ LOR காப்பி கொடுத்துட்டு இருக்காங்க, காசு வாங்குறாங்க. இவங்களுக்கு யாரு இந்த பவரை கொடுத்தது? இவங்க ஹெட் யாருன்னு கேட்க தோணுது. பின்ன LOR காப்பி வாங்குறதுக்குன்னு ஒரு வாரம் வரைக்கும் இழுத்து அடிக்கிறாங்க. ஆனா காசு கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆனா நாங்க யாரும் காசு கொடுக்கல. அப்படியே LOR காப்பி கிடைச்சாலும் பேங்குக்கு போனா மரியாதை இல்லாம நடத்துறாங்க, ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க. ஆனா ஒரு சில பேங்க்ல லோன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எப்படி சொல்லலாம்னா, நாங்க 200 பேருக்கு முயற்சி பண்ணணும். இதுல ஒரு 100 பேரு தான் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் காப்பி கிடைச்சிச்சு. ஆனா இதுலயும் பேங்க் லோன் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்கிறது பார்த்தா வெறும் 20 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேங்க் மேனேஜர் ஏதோ இந்த மனிதாபிமான அடிப்படையில தான் ஹெல்ப் பண்ணுவோமேனு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு உங்க ஒரு ஃபார்ம் தான் வந்திருக்கு,
ஒரு 4-5 ஃபார்ம் சேர்த்து வந்தாதான் இந்த பத்தி ப்ராசஸ் பண்ண முடியும். அப்படி பண்றப்போ கூப்பிடுறோம், அப்போ வாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அரசாங்கம் என்னவோ மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துற அதிகாரிகளின் அலட்சியத்தினால மக்களுக்கு அரசாங்கத்தின் மேலையும் அந்த திட்டத்தின் மேலையும் அதிருப்தி ஏற்பட்டுடுச்சு. இத உங்களை மாதிரி ஒரு மீடியா பீப்புள் கிட்ட சொன்னா அது ஒரு நியூஸ் மாதிரி தான் போடுறீங்க. அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறீங்களே தவிர்த்து அதுக்கான தீர்வுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்களா? இப்போ மத்த மீடியாஸை விட நம்ம வானம்பாடி சமுதாய வானொலியில பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது சொல்யூஷன் கொடுத்துதான் நம்ம பழக்கம். இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PM ஸ்வாநிதி லோன் அப்ளை பண்றது இருந்து எப்படி பண்ணலாம் ஆன்லைன்ல, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாறன் சாருக்கு நாங்க சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனா அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இல்லீங்களா? இப்ப சார் சொல்லி தான் தெரிய வரும். இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, இத்தனை விஷயம் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வருது. சோ அதனாலதான் நீங்க வீதியோர வியாபாரிகள் சார்ந்து சொல்லக்கூடிய பிரச்சனையை நம்ம ரெக்கார்ட் பண்ணி இப்போ பிராட்காஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு புரியும். அதே மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்னென்ன காரணத்துக்காக லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது தெரியாம இருக்கும்போது இவ்வளவு செலவாகும், நேரமும் வேஸ்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்க சொன்னதும் வச்சு நானும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒன்னு கார்பரேஷன் கிட்ட ஐடி கார்டு வாங்காம இருந்தா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், பட் அது தேவைதான், கரெக்ட் தான். இப்போ நம்ம மாறன் சாரோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் பிரச்சனை சாரோடது இல்லீங்களா? ஆமாங்கய்யா, எங்கிட்ட அந்த லெட்டர் எல்லாம் இல்லைங்க. ஆனா அந்த ஃபாசி இருக்குங்க. ஃபாசியா? இல்ல, அது FSSAI சர்டிபிகேட் சொல்றாரு அவரு. அதுல அந்த உணவு பாதுகாப்பு அதை பத்தி பேசல, இது லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ ஆமா ஆமா. இப்ப ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, கார்பரேஷன் ஆபீஸ்ல சில பேரு காசு வாங்கி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இன்னும் சில பேருக்கு காசு கொடுத்து எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குறதும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் கிடையாது. சோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா இது ஒரு பிரச்சனை தான், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நாங்க என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி இந்த ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டு ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட கேட்கறதா பழக்கம். இல்லாட்டி நமக்கு இப்போ அங்க போய் டைமும் வேஸ்ட் ஆகுது இல்லீங்களா, காசும் வேஸ்ட் ஆகுது. மாறன் சாருக்கே 3 நாள் வேஸ்டா போயிடுச்சு. கரெக்ட் தானே? எஸ், ரைட். அப்புறம் இந்த மூணாவது பிரச்சனை பேங்க் பீப்புளோட பிஹேவியரல் சேஞ்சஸ். அது இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. பட் இது இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணதான் தெரியும். நீங்க மொத்தமா நம்ப வேணாம், நீங்களே வேற வேற ஏரியால இருக்கிற வியாபாரிகள் கிட்ட கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சார், அது டவுட்டே இல்ல. சோ இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறோம். அவங்க எத்தனை பேருக்கு PM ஸ்வாநிதி லோன் தெரியும் அப்படின்னு. நாங்க ஏற்கனவே எடுத்ததுல நிறைய பேர் தெரியாது. தெரிஞ்சவங்க லோன் வாங்கினவங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஒரு பைட் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் டீட்டெயிலா கூட இன்னொரு சர்வே எடுக்கிறோம். எடுத்து சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சரிங்க, வரங்க. தேங்க்ஸ். கண்டிப்பா சார், அப்படியும் பண்ணி பார்ப்போம். அப்ப சரிங்க. அப்புறம் மாறன் சார், இந்த பிரச்சனையே எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ சரிங்க சார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருளை யார் யார்வாய் சொல்ல கேட்டாலும் அப்பொருளை கேட்டவாறே கொள்ளாமல் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். வீதியோர வியாபாரிகளின் கதைகள் எனும் நிகழ்ச்சியின் 4வது அத்தியாயமான அநீதிக்குள் நீதி எனும் இந்த பகுதியில் இன்று நாம் PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் வீதியோர வியாபாரிகளாக தங்கள் விண்ணப்பிக்கும் செயல்முறையில் ஏற்படும் சிக்கல்கள் பற்றிய புதுப்பதிவு மரிய திருச்செல்வம் மூலம் மனோகரை போல் நேயர்களாகிய நாமும் தெரிந்து கொண்டோம். இதனைத் தொடர்ந்து மரிய திருச்செல்வத்தின் அறிவுரைப்படி வானம்பாடி சமுதாய வானொலியின் குழு மூலம் தங்கள் சுற்றுவட்டாரத்தில் உள்ள வீதியோர வியாபாரிகளிடம் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் PM ஸ்வாநிதி பற்றியும் PM ஸ்வாநிதி கடன் உதவித்தொகை பெற அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றியும் அதன் மூலம் தாங்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் பற்றியும் மற்றும் இந்த செயல்முறையில் உள்ள புரியாத புதிர்களை பற்றியும் அடுத்த வாரத்தில் வீதியோர வியாபாரிகளிடம் கலந்துரையாடலின் மூலம் அறிந்து கொள்வோம். SDG எனும் உலகளாவிய குறிக்கோள்களின் 16வது குறிக்கோளான அமைதி மற்றும் நீதி, நிலையான வளங்குன்றா வளர்ச்சிக்காக அமைதியான யாவரையும் உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்குதல், அனைவருக்கும் நீதி கிடைக்கச் செய்தல், எல்லா நிலைகளிலும் சிறப்பான, பொறுப்பான மற்றும் உள்ளடக்கிய சூழல்களை உருவாக்குதல், செயல்திறன் மிக்க பதிலளிக்கும் பொறுப்புடைய யாவரையும் உள்ளடக்கிய நிறுவனங்களை எல்லா மட்டத்திலும் ஏற்படுத்துதல் மற்றும் 16.6 அனைத்து மட்டங்களிலும் பயனுள்ள மற்றும் பொறுப்புள்ள வெளிப்படையான நிறுவனங்களை உருவாக்குதல் போன்றவற்றை உள்ளடக்கிய கருத்துகளாக வெளிப்படுகிறது. வரும் வாரங்களில் வளங்குன்றா வளர்ச்சிக்கான SDG 16வதின் கீழ் குறிப்பிட்டுள்ள நோக்கங்களும் வீதியோர வியாபாரிகளின் பிரச்சனைகளின் தீர்வுகளும் பரிந்துரைக்கப்படும். இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள், அநீதிக்குள் நீதி. நன்றி, வணக்கம்.